நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் மீண்டும் வரப்போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் உங்களுக்கு எல்லா கிருபைகளினாலும் தேவன் உங்களை நிரப்பி தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனம். சாலமோன் எழுதின நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு வார்த்தையை தேவன் நாளில் நமக்கு தந்திருக்கிறார். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிறதான காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அழகாக சொல்லுகிறார், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அன்பான பிள்ளைகளே, தன்னுடைய இதயத்தின் எண்ணங்களை நிச்சயமாக தேவன் நம்மிடத்தில் ஷேர் பண்ண விரும்புகிறார். அவர் செயல்படுத்த வேண்டிய காரியங்களை, அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை நம்மிடத்தில் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனபடினால்தான் அவர் சொல்லுகிறார், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை அவர் தேடுகிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உலகத்தின் காரியங்களிலே நாம் மூழ்கி கிடக்கிறோம். உலகத்தின் பின்பாகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்தின் செல்வங்களை தேடுவதிலேயே நாம் குறிக்கோளாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக, அவருடைய சமூகத்தில் நித்தம் விழித்திருந்து காத்திருக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் சற்று நம்மை சிந்தித்து நிதானித்து அறிந்து கொள்வோமா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதிகமாக தேட வேண்டியவர்களை நாம் தேடாமல் தேவையில்லாத காரியங்களை தேடி 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 அதிலே நம்முடைய நேரங்களை முழுவதுமாக செலவழித்து நம்முடைய உடல் உழைப்புகள் எல்லாம் செலவழித்து அப்படியே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க முடியாமல் அப்படியே ஒவ்வொரு நாளும் நாம் அப்படியே நம்முடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு மாணவருடைய பிள்ளைகளே, காலை முதலே அப்படியே நம்முடைய தேவைகளுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அங்கே சென்றால் காசு கிடைக்குமா, இங்கே சென்றால் சம்பாதிக்க முடியுமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய சம்பாத்தியத்திற்காக, நம் அன்றாட வாழ்க்கையின் தேவைகளுக்காக மிகவும் பிரயாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருக்கு செவி கொடுக்க நமக்கு நேரம் இருக்கிறதா? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை அவர் நிச்சயமாக நம்மிடத்தில் வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய இருதயத்தின் இயக்கங்களை நிச்சயமாக நம்மிடத்தில் வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் செய்ய போகிறதான காரியங்களை ஒவ்வொன்றையும் அவர் நம்மிடத்தில் வெளிப்படுத்த அவர் விருப்பமுள்ளவராய் காணப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் நீங்கள் பேசுவீங்களா என்று சொல்லி உங்களுடைய காரியங்களை குறித்து அவரோடு நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கூட சமூகத்தில் உங்களோடு இருந்து காத்திருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஒரு சில நேரங்கள் பேசுகிறோம், சில நேரம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார், நித்தம் விழித்திருந்து என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். தினமும் உங்களிடத்தில் ஏதாவது காரியங்களை பேச தேவன் விரும்புகிறார். தினமும் உங்களோடு சில காரியங்களை ஷேர் பண்ண விரும்புகிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவர் உங்களிடத்தில் பேச விரும்பும் போது நிச்சயமாக ஒரு அன்பு உங்களை மூடும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஏதோ தேவனிடத்தில் பேச வேண்டும் போல உள்ள ஃபீலிங்ஸ் உண்டாகும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவர் வந்து உங்களிடத்தில் தங்கும்போது
அவர் வந்து உங்களோடு பேச விரும்பும் போது ஒரு தெய்வீக அன்பு உங்களை மூடுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் நேரத்தை செலவிட்டு பாருங்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேவனுக்காக நீங்கள் ஒதுக்கி தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் உங்களிடத்தில் பேசுவதற்கு அவர் விரும்பும் போது அந்த அன்பு, தெய்வீக அன்பு உங்களை மூடும். தெய்வீக அன்பு உங்களை மூடும் போது அநேக காரியங்களை குறித்து நீங்கள் வேதத்தை தியானித்து கொண்டிருப்பீர்களானால் அநேக காரியத்தை குறித்து தேவனோடு பேச ஆரம்பிப்பார். அநேக காரியங்கள், அவர் செய்ய வேண்டிய காரியங்கள், அவர் இருதயத்தின் எண்ணங்கள், ஏக்கங்கள், எல்லா காரியத்தையும் ஒரு சிறு குழந்தை தன் தகப்பனிடத்தில் பேசுவதை போல எல்லா காரியங்களையும் உங்களிடத்தில் ஷேர் பண்ண விரும்புவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையிடத்தில் பேசுவதை போல எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை அந்த காரியத்திற்குள்ளாய் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்தின் தேவைகளுக்காகவே நாம் காலை முதல் இரவு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஏற்கனவே இந்த உலகத்தை உருவாக்கும் முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினால் எல்லாவற்றையும் நமக்கு அவர் ஒழுங்கு செய்து முடித்து வைத்து விட்டார். நாம் என்ன தேடினாலும் தேவையானதுதான் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். எவ்வளவு நாம் முயன்றாலும் அவைகளை நாம் சம்பாதிக்க வேண்டிய காரியங்களை மாத்திரம்தான் சம்பாதிப்போம். தேவையில்லாமல் அங்குமெங்குமாக ஓடி ஓடி உழைத்து பணங்களை சம்பாதிக்கிறோம். அந்த பணங்கள் வீணாகவே செலவழிந்து போகின்றன. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் உழைத்த உழைப்பும் தேவையில்லாமல் தேடின காரியங்களும் எல்லாம் வீணாய் போகும். எல்லாவற்றையும் அப்படியே நாம் போட்டுவிட்டு நாம் செல்ல வேண்டியதுதான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அவர் சொல்லுகிறார், நித்தம் விழித்திருந்து என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருக்கு செவி கொடுப்போமா? அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்க விரும்புவோமா? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அநேக தேவனுடைய சமூகத்துல சொல்லிக் கொள்ளுகிறாங்க, ஆண்டவரே என்னோடு கூட இருங்கப்பா, என்னோடு கூட இருங்கப்பான்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அன்பார்ந்தவருடைய உங்களோடு கூட இருக்கும்போது அவரிடத்தில் நீங்கள் ஒரு வார்த்தையும் பேசுவதில்லை. உங்கள் அருகேதான் இருப்பார். என் மகன் என்னிடத்தில் ஏதாவது பேசுவான் என்று சொல்லி அவர் காத்திருப்பார். ஆனால் எந்த காரியமும் நீங்கள் அவரிடத்தில் பேசுவதே இல்லை. நீங்கள் பேசாதபடியினால் அநேக நேரங்களில் துக்க முகமாக அவர் கடந்து செல்வார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை உருவாக்கினவர் உங்களிடத்தில் காத்திருக்கிறார் உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்காக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மணவாளன் மணவாட்டியின் முகத்தை எப்படி பார்க்க ஆசைப்படுகிறாரோ, அவருடைய சத்தத்தை கேட்க ஆசைப்படுகிறாரோ, அதே போல உங்களுடைய சத்தத்தை கேட்க அவர் மிகவும் வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய முகத்தை பார்க்க அவர் வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய சமூகத்துல அவருடைய சமூகத்துல வந்து அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்க விரும்புவீங்களா? எங்களுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக அவர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை கேட்க நீங்க கொஞ்சம் ஆயத்தமா காத்திருந்தா போதும். தேவனுடைய சமூகத்துல சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா, நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க, நான் இந்த நேரத்துல என்ன செய்யணும். நீங்க அங்குமிங்குமாக ஓடி ஓடி ஊழியம் செய்வதை விட, அங்குமிங்குமாக ஓடி ஓடி உங்களுடைய காரியங்களை செய்வதை விட, தேவனுடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அதைதான் தேவன் விரும்புகிறார். செவி கொடுக்கிற அனுபவம். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்டு செவி கொடுத்து அதற்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாரோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நாம் ஏதோ பெரிய ஊழியக்காரர்களை போல அங்க போய் ஊழியம் செய்து விடலாமா, இங்கே போய் ஊழியம் செய்து விடலாமா, அப்படி செய்திடலாமா, இப்படி செய்திடலாமா, அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் சொல்வதை கேட்க அநேக நேரங்களில் மறந்து போகிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே,
சற்று நம்மை நாமே நிதானித்துக் கொள்வோமா? அவர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. கொஞ்ச நேரமாவது அவருடைய அன்பு உங்களை நிரப்பும் போது அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பேசுங்க. அப்பா, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை நீங்க செய்யுங்க. அது மாத்திரம் போதும். அதைதான் அவர் விரும்புகிறார். தேவையில்லாத காரியங்களை செய்வதை விட்டுவிட்டு அவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை நீங்கள் செய்து முடிங்க. அதில் அவர் தேவன் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்வார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக தேவன் விரும்புகிற காரியங்களை செய்வோம். என்ற நாள் முழுவதும் என்னுடைய சமூகத்தில் சொல்லுவோம், அப்பா எங்களிடத்துல பேசிட்டே இருக்கணும்ப்பா, அந்த கிருபைகளை தாங்க ஆண்டவர்கிட்ட கேட்போமா? உங்களிடத்துல பேசிட்டே இருக்கணும்ப்பா, உங்க சத்தத்தை கேட்டுட்டே இருக்கணும்ப்பா, அந்த கிருபைகளை தாங்கப்பா, அந்த கிருபைகளை தாங்கப்பா. உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை உணர்ந்து கொள்ளுகின்ற கிருபையை தாங்கப்பா. இதய துடிப்பை அறிந்து கொள்ளுகின்ற கிருபையை தாங்கப்பா. நீங்க என்னோட பேச வரும்போதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசணும்ப்பா, அந்த கிருபையை தாங்கப்பா. என் நேரமும் உங்களிடத்துல பேசணும்ப்பா. நான் வேலை செய்து கொண்டு இருக்கும் போது உங்களிடத்துல பேசணும், நான் சும்மா இருக்கும் போது உங்களிடத்துல பேசணும். என் நேரமும் என்னுடைய இருதயம் உம்மோடு கூட நடந்து கொண்டிருக்கணும்ப்பா. என்னுடைய ஆத்மா உம்மோடு கூட நடந்து கொண்டிருக்கணும்ப்பா. அந்த கிருபைகளை தாங்கன்னு சொல்லி கேட்போமா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, தேவன் அதை விரும்புகிறார். இந்த நாள் முழுவதும் அந்த காரியங்களுக்காக ஒவ்வொரு நாளும் அப்படி நாம் செய்ய முயற்சி செய்வோம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நாள் முழுவதும் அப்பா இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு ஆண்டவரே மோடு கூட நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள் மாத்திரம் இல்லப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வாசற்படியில் நித்தம் காத்திருந்து ஆண்டவரே உமக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக அப்பா எங்களை மாற்றுங்கப்பா. எங்களிடத்துல பேச விரும்புகிறீங்க. எங்களுடைய அன்பு எங்களை ஆண்டவரை நெருக்க விரும்புகிறதப்பா. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தேவனங்களுக்கு கிருபை தாங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாம் நீங்க அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் தருகிறோம்ப்பா. வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு வியாதிகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தொட்டு சுகமாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. உடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என் தேவன் நடத்துவீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை உடைய பிள்ளைகளை நடத்துவோம்ப்பா. பொறுப்படுங்க, ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளுங்க. இன்ப இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.